கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் அடியன் வாழ்த்துகிறேன். ஆமென். தேவ பிள்ளைகளே, பாபில் கோபுரத்தை குறித்ததான யூத சரித்திர ஆசிரியர் கொடுக்கப்பட்டிருக்கிறதான குறிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு கவனிக்கலாம். அதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று கர்த்தர் நோவாவுக்கும் நோவாவுடைய சந்ததிக்கும் கர்த்தர் நம்ம கட்டளை இடுகிறார். ஆனால் இவங்க நிம்ரோத்து, அதாவது அவர் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்பட்ட ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது காரியம் கவனிக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்றாரு. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்பட்ட முதலாவது காரியம் என்னன்னா, நீங்க ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் ஒருமித்து வாழ வேண்டும் என்று ஒரு இடத்தை நம்ம நிர்ணயித்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பரவி இருக்கணும், நீங்கள் அதாவது பலுகி பெருகி பரவி இருக்கணும் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆனால் இவர்களோ நாம் ஒருமித்து வாழ ஒரு இடத்தை நம்ம தேர்வு செய்கிறாங்க. இதுவே கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் காணப்படுகிற ஒரு காரியம். தேவ பிள்ளைகளை, ஆண்டுடைய சித்தம், ஆண்டவர் ஊழியம் செய்யன்னு சொல்கிறாரா, செய்யணும். எந்த இடம் எப்படி செய்யணும்னு சொல்கிறாரா, அப்படி செய்தால் தான் அது தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறதாய் காணப்படும். எப்படியும் செய்யலான்றது ஊழியம் அல்ல. பாருங்கள், ஆண்டவர் பரவி வாழுங்கள் என்று சொல்கிறாரு. ஆனால் இவங்க ஒருமித்து வாழ்வோம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமானவன செயல்படுகிறத பார்க்குறோம். ரெண்டாவது, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா, ஆண்டவர் 13ஆம் வசனத்தில் நோவாவோடு உடன்படிக்கை செய்கிறார். ஜலத்தினால நான் உலகத்தை திரும்ப அழிக்க மாட்டேன் என்று சொல்லி வானத்தில் வானவில்லை உண்டாக்கி நோவாவோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார். அப்போ கேட்கலாம், அங்கங்கே வெள்ளப்பெருக்கு உண்டாகுது எப்படின்னு. ஏதாகிலும் ஒரு இடத்துல காணப்படுமே தவிர நோவாவுடைய நாட்களில் நடந்தது போல முழுவதுமாய் வெள்ளப்பெருக்குனால என்ன பண்ண மாட்டார், உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்த உடன்படிக்கைக்கு விரோதமாக தேவ பிள்ளைகளை, இது போல இன்னொரு வெள்ளப்பெருக்கு ஜலப்பிரயாணம் வருமானா அதுக்கு தப்பித்து கொள்வதற்கு வானத்தை தொடும் அளவுக்கு கோபுரத்தை கட்டணவன நினைத்தாங்க. இது இரண்டாவது காரியம், அவ்விசுவாசம் காரணமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்பட்டது அவ்விசுவாசம். தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு என்ன வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறாரோ அதற்கு பாத்திரமான நடந்து கொள்ள நீங்கள் முயற்சித்தா போதும், அதுக்கு ஒப்பு கொடுத்தா போதும். அவர் செய்ய வேண்டியதை அவருக்கு யாரும் கற்பிக்கவும் தேவையில்லை, அதை யாராலையும் தடை செய்யவும் முடியாது. கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஆமென். அல்லேலூயா. சரி, மூன்றாவது காரியம், ஆதியாகமும் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நமக்கு ஒரு பேர் உண்டாக்குவோம் என்று என்ன பண்ணா இவங்க கோபுரத்தை என்ன பண்ணால் கட்டாங்க. தேவ பிள்ளைகளே, ஊழியமாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய தானம் தர்மங்களாக இருக்கட்டும், நமக்குன்னு ஒரு பேரை உண்டாக்க நினைச்சோம்னா அங்கே யாரை தள்ளிறன்னா கர்த்தரை தள்ளி விடுகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். நம்முடைய தானம் தர்மம் எல்லாம் மறைவாக இருக்கணும். சிலர் சபையாரை குறித்து தான் சொல்கிறேன், உலகத்தின் மனுஷனை நான் சொல்ல. நாங்கள் இத்தனை பேருக்கு துணி கொடுத்தோம், இத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டோம் அப்படின்னு சொல்லி இதை ஃபோட்டோ எடுத்து மீடியாலெலாம் அனுப்புகிறாங்க. இது அவங்களுக்கு நீதியாக இருக்கும். இது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்புங்க. அது அவர்களுக்கென்று ஒரு பெயர் என்ன பண்ணுறாங்க, உண்டாக்குறாங்க. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னார். ஆனால் நிம்ரோத்து நமக்கு ஒரு பேரை உண்டாக்குவேன்னார். நிலைக்கலை. கர்த்தர் உடைச்சிட்டார். உடைச்சாரா இல்லையா? உடைச்சார். பாருங்க, ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, அதை உன் பேரை நான் என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன்னார். அதே போல் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆபிரகாம் பேரை பெருமைப்படுத்துகிற அளவுக்கு ஆதியாகமத்திலிருந்து
மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் வரைக்கும் தேவனுக்கு இன்ஷியலாக யார் வர்றாருன்னா ஆபிரகாமே வருகிறார். ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தாவே, ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தாவே என்று ஆதாமின் தேவன் என்று அழைக்கல, நோவாவின் தேவன் என்று அழைக்கல, ஏனக்கின் தேவன் என்று அழைக்கல, எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனக்கின் தேவன் என்று கூட அழைக்கப்படலை, ஆபிரகாமின் தேவன் என்று அழைக்கப்பட்டார். ஆமென். அதனால் நமக்கு ஒரு பேர் உண்டாக்க செய்வோம், ஆனால் அது நிலைக்காது. கர்த்தர் அதை உடைப்பார். தேவநாமத்திற்கு மகிமையாக நம்ம செய்து நம்ம மறையும் போது, கர்த்தருக்கு பின்பதாக நம்ம மறையும் போது நம்முடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. சரி பாருங்க, தேவன் அல்ல மனுஷர்கள் தங்கள் பெருமையை நிலைநாட்ட கட்டப்பட்டது தான் பாபேல் கோபுரம். இதில் சரித்திர ஆசிரியர்கள் என்னென்ன குறிப்பை கொடுக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். கவனிக்கலாம், எல்லாரும் கவனிங்க. இந்த பாபேல் கோபுரம் யாருடைய தலைமையில் கட்டப்படுகிறதுனா, முதலாவது காரியம் நிம்ரோத்துடைய தலைமையில் நம்ம கட்டப்பட்டது. ரெண்டாவது, நோவாவின் மகனாகிய காமினுடைய பேரனா இந்த நிம்ரோத். மூன்றாவதாக 60 மில்லியன் செங்கலால் கட்டப்பட்டு இருந்தது. அது பாதியில் நிறுத்தப்பட்ட பிற்பாடு அதனுடைய செங்கல்களை தொகையிட்டு பார்க்கும்போது 60 மில்லியன் செங்கல் கற்களால் நம்மனா அது கட்டப்பட்டு இருந்ததாக சரித்திர குறிப்புகள் நம்ம சொல்லப்படுகிறது. நான்காவதாக இதை கட்ட 6 லட்சம் பணியாட்கள், வேலையாட்கள் நம்ம வேலை செய்து கொண்டு இருந்தாங்க. ஐந்தாவதாக 8 அடுக்கு, அதாவது 8 அடுக்கு மாடி வரைக்கும் தான் அது கட்டப்பட்டு இருந்தது. அதற்கு பிற்பாடு என்ன பண்ணா, கர்த்தர் பாஷை என்ன பண்ணார், தாறுமாறாக்கினார். கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே, ஜலப்பிரயாணத்துக்கு பிற்பாடு நோவா சந்ததி மட்டும்தான் பூமியில் இருந்தாங்க பாருங்க. ஆகவே ஒரே பாஷையாகவே காணப்பட்டது. யாருடைய சந்ததி இருந்தது? நோவா சந்ததி மட்டும்தான் இருந்தது. ஒரே பாஷையாகவே இருந்தது. இவங்க தனக்கு ஒரு பேர் உண்டாக்க வேண்டும் என்று நினைத்ததுனால அவர் பாஷைகளை கர்த்தர் பண்ணாராம், தாறுமாறாக்கி போட்டார். ஒருத்தர் சொல்கிறார், போய் செங்கலை எடுத்துன்னு வாண்டார். அவன் வேறொரு பாஷையில் பேசுகிறான். நான் ஒன்று சொல்ல நீ ஒன்று செய்கிறேன்னு சொல்லி அடிதடியாகி பாபேல் கோபுரம் கட்டப்படாதபடி எல்லாரும் சிதறி போக வேண்டிய ஒரு சூழ்நிலைனா உண்டாகிறத பார்க்குறோம். எத்தனை மாடி வரைக்கும் கட்டினாங்க? அடுக்கு வரைக்கும் கட்டினாங்க, 8 அடுக்கு வரைக்கும் கட்டுறாங்க. கவனிக்கலாம், இதில் அடுக்கு மாத்திரம், அடுக்கு அதாவது தரை ஃப்ளோர்லேருந்து கீழே இருந்து தரையிலேருந்து அடுக்கு மாத்திரம் எத்தனை அடி உயரம்னா 290 அடி உயரத்தில் என்னன்னா கட்டப்பட்டது. அந்த அடுக்கில் தேவ பிள்ளைகளே, அந்த அடுக்கில் எது காணப்பட்டதுன்னா, கவனிக்கலாம், மன்னிக்கணும். இது எவ்வளோ உயரம் கட்டப்பட்டதுன்னா, எவ்வளோ 8 அடுக்கு மாடி சொன்ன இல்லையா, 8 அடிக்கு உயரம் சொன்ன இல்லையா, எவ்வளோ உயரம் கட்டப்பட்டதுன்னா, மொத்தம் எத்தனை அடி உயரம் கட்டப்பட்டதுன்னா 290 அடி உயரம் நம்மனா பாபேல் கோபுரம் நம்மனா கட்டப்பட்டது. கவனிக்கலாம், அடுக்கு மாத்திரம் 105 அடியாக உயரம் கட்டப்பட்டு இருந்தது. ஏன் அந்த 100 அடி உயரமாக அது அமைக்கப்பட்டு இருந்ததுன்னு சொன்னால், தேவ பிள்ளைகளை 40 அடி உயரம் இல்லை, மார்துக் என்கின்ற தெய்வத்திற்கு ஒரு கோயிலும் அதாவது தளத்தில் நம்மனா கட்டப்பட்டு இருந்ததாக சரித்திர குறிப்புகள் நம்மனா சொல்லப்படுகிறது. ஆமென். பாருங்க, 8 அடுக்கு உயரம் எவ்வளோ அடி உயரமாக இருந்தது? 290 அடி உயரமாக இருந்தது. ஆனால் அடுக்கு மாத்திரம் 105 அடி. காரணம் என்னன்னா, மார்துக் என்கின்ற கோயிலுக்கு தளத்தில் என்ன இருந்ததுன்னா, ஒரு கோயில் காணப்பட்டது, கோயில் கட்டப்பட்டு இருந்தது. அந்த சிலையினுடைய உயரமே பார்த்தீங்க சொன்னால் 40 அடி உயரமாக காணப்பட்டது. ஆமென். சரி, கவனிக்கலாம், அந்த கோயிலுக்கு எவ்வளோ தாளந்து, அதாவது தங்கத்தை பயன்படுத்தினாங்கன்னா 800 தாளந்து தங்கத்தை நம்ம பயன்படுத்தினாங்க. சரி, இந்த பாபேல் கோபுரம் எத்தனை வருஷம் கட்டினாங்க? 42 வருஷமாக தொடர்ந்து கட்டி கொண்டு இருந்த இந்த கோபுரம் முடிவு பெறாமல் பாதியிலே நிற்கப்பட்டு சிதறி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
அதனால் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் நமக்கு ஒரு பேரை உண்டாக்குவோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் செய்யவே கூடாது. எது செய்தாலும் தேவ நாமத்திற்கு மகிமையாய் நம்ம செய்யும்போது நிச்சயமாக கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்ம பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா.